இந்த உலகத்தில் சிறையில் 27 ஆண்டுகள் கழித்த ஒருவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக மாறினார் என்றால் அது சாதாரண கதை அல்ல. அது நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை. நெல்சன் மண்டேலா 1918ஆம் ஆண்டு தென் ஆப்பிரிக்காவில் பிறந்தார். அந்த நாட்டில் அப்பார்த்தெய்ட் என்ற இனவெறி சட்டம் நடைமுறையில் இருந்தது. கருப்பின மக்களுக்கு வாக்குரிமை இல்லை. நல்ல கல்வி இல்லை. மரியாதை கூட இல்லை. இந்த அநீதியை எதிர்த்து மண்டேலா குரல் கொடுத்தார். அனைவரும் சமம் என்று அவர் சொன்னதற்காக 1962ஆம் ஆண்டு சிறையில் அடைக்கப்பட்டார். 27 ஆண்டுகள் ஒரு மனிதனின் இளமை, கனவு, வாழ்க்கை அனைத்தும் சிறை சுவர்களுக்குள் முடங்கியது. ஆனால் அவரின் மனம் ஒருபோதும் சிறைபடவில்லை. அவர் வெளியே வந்தபோது யாரையும் பழிவாங்கவில்லை. வெறுப்பு பேசவில்லை. மாறாக அவர் சொன்னது ஒன்று தான். மன்னிப்பு தான் உண்மையான சுதந்திரம் என்று கூறினார். 1994ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலா தென் ஆப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுதந்திரம் என்பது வெறும் சங்கிலி உடைப்பது மட்டும் அல்ல. மனிதத்தை காப்பதே உண்மையான சுதந்திரம். இதுதான் நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கை. இந்த கதையை மறக்காதீர்கள். ஏனெனில் ஒரு மனிதன் மாறினால் ஒரு நாடே மாறலாம்.